என்னடா ஒரே சோகமா உட்காந்துருக்கேன்னு பாக்குறீங்களா? இந்த அரசனை நம்பி ஆண்டிய கைவிட்ட கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நாள் தாங்க இது. நான் பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச டிஷ்ஷை செஞ்சுட்டு பேசாம நான் பாட்டுக்கு சண்டே வேலையை முடிச்சிருக்கணும். வித்தியாசமா ட்ரை பண்றேன்னு சொல்லி நான் செஞ்ச ஒரு இன்சிடென்ட் தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்கவலையை எனக்கு உண்டு பண்ணிடுச்சுங்க. சரி, சண்டேவா இருக்கு, இன்னைக்கு நம்ம வித்தியாசமா செய்வோம் அப்படின்ட்டு சிக்கன் குழம்பு, மஷ்ரூம் ஃப்ரை, மஷ்ரூம் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை இதெல்லாம் பிளான் பண்ணியிருந்ததுங்க இன்னைக்கு. கடையிலேருந்து ஒரு பொடி வாங்கிட்டு வந்திருந்தேன். சிக்கன் மசாலா லைக் ரெடி மிக்ஸ் பண்ணி இங்க பக்கத்துல மாவு மில் இருந்தது. அவங்களே ஹோம்மேட் அப்படின்னு சொன்னாங்க. ரியலாவே பொடியை பொறுத்தவரைக்கும் எந்த தப்பு இல்லைங்க, நல்லா இருந்தது. அதை வச்சு சரி நம்ம ஈஸியாக குழம்பு எப்பயுமே கொஞ்சம் நான் வணக்கி ஃப்ரெஷ்ஷாக வணக்கி தான் குழம்பு செய்வேன். சரி, இதை வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு சும்மா இருக்காம நம்ம வித்தியாசமா செய்யலாம் அப்படின்ட்டு ஜெமினிட்ட கேட்டு இந்த பவுடரை வச்சு என்ன செய்யலாம்னு ஒரு ஐடியா கொடுன்னு சொல்லி அது என்னமோ கரெக்டாக தான் கொடுத்தது. நான் ஒரு சொதப்புனேன். அது என்ன சொல்லிச்சு, நார்மலா ஃப்ரை பண்ணி தேங்காவும் பொட்டுக்கல்லையும் இப்போ முந்திரி பருப்பு அரைச்சி ஊத்துங்க, சோம்பு போடுங்கச்சு. முந்திரி பருப்பு வேண்டான்னா பொட்டுக்கல்லை போட்டுக்கோங்கச்சு. முந்திரி பருப்புனா ஒரு 10 போடணும், அதே மாதிரி பொட்டுக்கல்லைனா ஒரு 10 தானே போடணும். நான் பழக்க தோஷத்துல டிஃபன் குழம்புக்கு செய்யற மாதிரி பொட்டுக்கல்லை நிறையா போட்டு அதுல பொட்டுக்கல்லை ஃப்ளேவர் குழம்புல அதிகம் அதை சரி பண்றதுக்குள்ள எனக்கு படாத பாடு ஆயிடுச்சுங்க. 2 ஸ்பூன் போட்டுறதுல அந்த பொட்டுக்கல்லை வாசனையை மறைக்கணுங்கிறதுக்காக ஒரு 4-5 ஸ்பூன் பவுடரை போட்டு போட்டு அபாரின்னு ஆயிடுச்சு. அந்த குழம்பு மட்டும் நான் ஒரு 20 தடவை டேஸ்ட் பண்ணியிருப்பேன். நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, டேஸ்ட் நல்லா இருக்கா அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைங்க. நம்ம செய்கிற மாதிரியே செஞ்சுருக்கலாமே அப்படின்னு தான் இருந்தது. சரி, ஓகே, குழம்பு தான் சொதப்பிடுச்சு. ஆக்சுவலாக நான் மஷ்ரூம் ஃப்ரைக்கும் இதே பொடி தான் போட்டிருந்தேன். சரி, சிக்கன் ஃப்ரையும் இதே மாதிரி செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, இந்த வேலையே வேண்டாம் நம்மளுக்கு, நம்ம செய்கிற மாதிரி சிக்கன் ஃப்ரை செஞ்சுருவோம், குழம்பு தான் சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா இப்போ நீங்க பாக்குறது நான் லாஸ்டா டேஸ்ட் பண்ணதுங்க. மனசு கேட்காம கடைசியா ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணேன். ஓகேவா இருந்தது. ஏதோ குழம்பு தீந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் ஃப்ரை நம்ம பிளான் பண்ண மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் ஃப்ரை நான் ரொட்டீனா எப்பயும் செய்யற மெத்தட்ல தான் செஞ்சேன் இன்னைக்கு. அது நல்லதா வந்தது. ஆனாலும் என் பொண்ணு சிக்கன் குழம்பு ஆசையா கேட்பா. அவ என்ன பண்ண போறாளோ ஏது பண்ண போறாளோ தெரியலைங்க. ஏதோ ஒண்ணு சமைச்சு முடிச்சுட்டு நம்ம ரொட்டீன் வேலை என்ன, கிச்சன்ல கிளீன் பண்றது, பாத்திரம் கழுவுறது, இதெல்லாம் செஞ்சு முடிச்ச வாட்டி தான் நம்மளுக்கு திருப்தியா இருக்கும். இல்லாட்டி பாத்தீங்கன்னா அந்த டேவே செம்மையா சொதப்பிடுங்க. நம்மளுக்கு அந்த கிச்சனை முடிச்சுட்டு போறப்ப கிச்சன் கிளீனா இருக்கணும். ஒரே ஒரு வருத்தம் தான் இன்னைக்கு. மறுபடியும் சொன்னாலும் இந்த தயவு செஞ்சு உங்களுக்கு என்னென்ன ரெசிபி தெரியுமோ அதை மட்டும் செய்யுங்க. வெளியே ஏதாவது பார்த்து ட்ரை பண்ணி எனக்கு இது வரைக்கும் அப்படி பெருசா சொதப்பினது இல்லை. பட் இன்னைக்கு ரொம்பவே சொதப்பிருச்சு. இந்த வெயில்ல சமைக்கிறதே பெரிய விஷயம். அதுல இதையும் வேற எடுத்துக்கிட்டு ஏன் கேக்குறீங்க, இதை முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு இந்த நாள். பார்ப்போங்க, அடுத்த வீடியோல பார்ப்போம்.